ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் மற்றும் லீடர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் சங்கர். டுடே இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, சப்ஜெக்டுடைய பேர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் இன்கம். இன்க்ரீஸ் யுவர் இன்கம், நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போது இன்க்ரீஸ் யுவர் இன்கம் அப்படின்னா, எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணாலும் நம்ம அதில் ஃபோக்கஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வருமானத்தை உயர்த்துறது பற்றி உண்டான ஃபோக்கஸில் தான் நம்ம அதிகமாக அதில் நம்ம ஈடுபடணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, யாருக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கோ அவங்க நினச்ச விஷயத்தை அவங்க தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அவங்க என்ன பண்ண முடியும், ஈடுபாடோடு செய்ய முடியும், எந்த விஷயம் வேணாலும் நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வருமானம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலேயும் மக்களுடைய ஈடுபாடு குறையும் அப்படின்னு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய லீடர்களும் நிறைய மென்டார்ஸும் இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்க்ரீஸ் யுவர் இன்கம் அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஏன்னா காரணம், நம்ம நம்ம தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேப்பு ஒரு 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 மேப் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு கிராஃப் ஒன்று. அந்த கிராஃபில் கீழே பார்த்தீங்கன்னா இயர்ஸ், நம்மளுடைய டோட்டல் வருஷங்கள் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஷார்ட்டாக நம்மளுடைய ஏஜ், இப்போ ஒரு நபருடைய ஏஜ் எந்த அளவுக்கு எந்த வயசுலேருந்து அவங்களுடைய வருமானத்துக்கு மேலே ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு ஷார்ட்டாக ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் 10 வயசுலேருந்து 10 வயசு, ஒரு 20, 30, 40, 50, 60க்கு மேலே உள்ள வயசெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். அப்போ 60 வயசு வரைக்கும் உண்டான ஒரு நபருடைய ஏஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20, 30, 40 இந்த 20, 30, 40 இந்த வயசுக்குள்ளே நம்மளுடைய குட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான குட் டைம் அப்படின்றது 20 வயசுக்கு மேலே, 40, 20 to 40. அப்போ இந்த 20லேருந்து 40ல் இந்த வருமானம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த வருமானத்துக்கு மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வருமானத்தில் நம்ம ஃபோக்கஸ் ஆஃப் நம்மளுடைய இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நம்ம இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நம்மளுடைய இயல்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி அப்படின்னா, இந்த 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அண்ட் டெப்ட், அதாவது கடன் எதாவது இருந்ததுன்னா கடனை அடைக்கணும், இல்லைனா சேவிங்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடமே, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம ஃபேமிலியில் சரி, நமக்கு படித்து கொடுக்கக்கூடிய இடங்களில் சரி, எல்லாமே நம்மளோட முன்னோர்கள், நமக்கு பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தருவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், சேவிங்ஸுக்கு பிளான் பண்ணுறோம். சேவிங்ஸ் பிளான் பண்ணிவிட்டு அடுத்தது சேவிங்ஸ் இல்லை, அன்றைக்கி அந்த ஏஜில் நமக்கு கடன் அதிகமாக இருக்குது, நம்மளோட ஃபேமிலியில் கடன் இருக்குன்னா அந்த கடனை முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் எடுப்போமே தவிர, நம்ம இன்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்கம் மேலே, அதாவது அதாவது இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயத்து மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்கார், அவர் ஒரு 20, 25 வயசில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபாரின் போகிறாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போகிற நபர் அங்கே நல்லா சம்பாதிச்சு பணத்தை ஊருக்கு அனுப்புகிறார், சேவிங்ஸ் பண்ணுறாங்க. அந்த சேவிங்ஸ் பண்ணி அவர் ஊருக்கு வரும்போது அவர் ஒரு 25 வயசு, 26, 27 வயசுல எல்லாம் அவருக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. மேரேஜ் பண்ண பிறகு கமிட்மெண்ட்டுக்கு ஓவர் ஆகிடுது. அப்போ மேரேஜ் பண்ண அந்த செலவை அடைக்கிறதுக்காக, அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்காகவோ, இல்லை அவருக்கு மேரேஜோ இல்லைனா கூட அவர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாருக்காவது ஒரு மேரேஜுக்காக பணத்தை செலவு பண்ணி அந்த கடனை அடைக்கிறதுக்காக திரும்ப அவர் என்ன பண்ணுறாரு, அதே வேலைக்கு திரும்பவும் பயணம் பண்ணுறாரு. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த கடனுக்காகவே வேலை செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த கடன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவருக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய டைமில் அடுத்தது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு வைக்கணும், இந்த மாதிரி இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு பிளான் பண்ணி வீடை ஒரு லோன்லையோ இல்லை ஏதாவது ஒரு கடன், அது ஒரு கடனை ஏற்படுத்தி வச்சுருவாங்க. திரும்பவும் அவர் என்ன பண்ணுவார், இந்த கடனுக்காக தான் திரும்பவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இப்போது இந்த 20லேருந்து 40 வயசுக்குள்ளே, இந்த 30, 35 வயசு, 40 வயசுக்குள்ளே அவருடைய வருமானத்தில் அவர் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து கடன் அடைக்கணும் தான், அந்த கடனை தாண்டி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து
இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ், இன்கமுக்கு மேலே ஃபோக்கஸ், இன்கம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கிறதுக்கு, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அவர் அந்த வருமானத்தை பயன்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் அதிகமாகும்போது சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ் நடக்கும், கடன் ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிடும். அப்போ வருமானத்துக்கு மேலே ஃபோக்கஸ் அதிகமாக வைக்கக்கூடியவங்களுக்கு சேவிங்ஸும் கடனும் இல்லாத ஒரு வாழ்க்கை நடக்கும். அப்படின்னா அப்போ ஏன் நம்ம வந்து வருமானத்துக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணலை? நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு வந்து இந்த இடத்துல தான் பண்ணுறோம். அப்போ இப்போ நம்மளுடைய டீமில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எல்லாமே நம்ம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறோம். அப்படின்னா நம்ம தொழிலை வந்து இப்போ தொழிலேருந்து வரக்கூடிய சின்ன லாபத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சேவிங்ஸோ இல்லை கடனோ என்ன பண்ணுறோம், அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். தயவு செஞ்சு இந்த கடன் வந்து அடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கடன் அடைக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக, கற்றுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு முதலீடு பண்ணுங்கள். அந்த பணம், அது உங்களுக்கு முதலீடு பண்ணக்கூடிய பணம் உங்களுடைய மிகப்பெரிய சேவிங்ஸாகவும், மிகப்பெரிய உங்களுடைய கடன்களை, எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய சொத்தாக மாறும். அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, கடன் மேலே ஃபோக்கஸோ சேவிங்ஸ் மேலே ஃபோக்கஸோ இல்லாமல் உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு, இன்கம் அதிகப்படுத்துறது மாதிரியான உங்கள் ஸ்கில்களை, உங்களுடைய திறமைகளை வளர்த்துறதுக்கு உண்டான இடத்துல உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகே, இது ஒரு ஜஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம், என்னுடைய மென்டார்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வருமானம் வந்த உடனே அதை என்ன பண்ணிவிடுவாங்க, அதை வந்து ஒரு சேவிங்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு கடன் அடைக்கிறதுலையோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. கடன் அடைக்கணும், ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன், உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக உங்கள் கடனையும் கிளியர் பண்ணி சேவிங்ஸையும் பெரிய அளவில் கொண்டு வந்து வாழ்க்கையே உங்களுடைய நீங்கள் நினச்சது மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நீங்கள் இன்கம் மேலே உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வச்சா போதும். அப்படின்றதான் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஜஸ்ட் ஒரு நாலேஜ், ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.